ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கே சேது இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நம்ம தமிழ் செல்விக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட்டு சேதுவும் கருப்பும் பேசிட்டு இருக்காங்க. தமிழ் செல்விக்கு ஏதாச்சும் ஒரு இதில் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கடையில வந்து இது மாதிரி 10,000க்கு புடவை எடுங்க, 10,000க்கு புடவை எடுத்தீங்கன்னா அங்க ஒரு ஆஃபர் மாதிரி, அதாவது கேம் மாதிரி வைக்கலாம். ஒரு போட்டி வச்சா அந்த போட்டியில தமிழ் செல்வி ஜெயிச்சு அதுக்கப்புறமா பரிசு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலான்றாங்க. சரிடா பேராண்டி, நான் தமிழ் செல்வி சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அங்க தமிழ் செல்வி நான் கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. இது நடக்குமா அப்படின்றாங்க. கண்டிப்பா நடக்கும் தான் நினைக்கிறேன். அதனால சும்மா தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாச்சி வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சாத்தா, என்ன இது அப்படின்றாங்க. என்ன பண்றது, புடவெல்லாம் கிழிஞ்சு போயிருக்குன்றாங்க. வேற ஏதாச்சும் கட்டியிருக்கலாம்லன்றாங்க. விடுதி இல்லாதவளுக்கு ஏதோ ஒண்ணு கட்டிக்க வேண்டியதான்றாங்க. இது கூட இல்லாத எவ்வளவு பேர் இருக்காங்க. கிழிஞ்ச புடவை கட்டிக்கினா என்ன ஆயிட்டு போது சொல்லுன்றாங்க. இருந்தாலையும் இல்லையனாலையும் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கணும் அப்படின்ட்டு அப்பதான் சொல்றாங்க. அதுக்கு தமிழ் செல்வி இருந்துட்டு, அம்மா இந்த மாதிரி எல்லாம் கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேண்டாமா, இப்பவே நடுங்க, போய் புடவை எடுத்துட்டு வரலான்றாங்க. பாட்டி நம்மளுடைய பிளான் சக்சஸ் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா புடவை கடைக்கு போறாங்க. 10,000 ரூபாய்க்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, 10,000 ரூபாய்க்குள்ள புடவை எடுத்தா ஒரு கார் வந்து அங்க ஒரு போட்டியில கலந்து அந்த காரை வந்து வின் பண்ற மாதிரியான ஒரு போட்டி. முதல்ல வந்து பாட்டி வந்து 10,000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறாங்க. 10,000 வருதுன்றாங்க. ஐயோ இவ்வளவு ரேட் வருது வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இங்க பாரு மேம், இருக்கட்டும் பரவாயில்ல, 10,000 ரூபாய்க்கு புடவை எடுக்க சொல்லுமான்றாங்க. எடுத்துட்டு மேடம், இந்த மாதிரி வந்து போட்டி வச்சிருக்கோம், அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா கார் வந்து பரிசா கிடைக்கும்ன்றாங்க. அதெல்லாம் நம்பிக்கை இல்லை எங்களுக்குன்றாங்க. மேடம் கண்டிப்பா இதுல நீங்க ஜெயிக்கலாம் மேடம், நீங்க கலந்துக்கோங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தமிழுடைய அம்மா அப்பாலாம் சொல்லி அதுக்கப்புறம் தமிழுமே அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. தமிழ் அந்த போட்டியில வெற்றி பெறுவாங்களான்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.